வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட். இதுக்கு முன்னாடி பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் நான் பார்த்துருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை உபயோகப்படுத்தி பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறது, கூடவே அதில் ஆட்டோ கட் ஆஃப் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கோம். பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் கொடுத்து இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த ப்ராடக்ட் அல்லது இந்த கேட்ஜெட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. நமக்கு சர்க்யூட் தியரி தரவாக தெரியணும். இதே சர்க்யூட்டு தான் நமக்கு ஃபியூச்சரில் வரும், சர்வீஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸினுடைய இயக்கமெல்லாம் குறிப்பாக எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ரி சார்ஜர் சர்க்யூட் இருந்தாலுமே அதில் ஒரு ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஓகேவா? இது 0-15 அல்லது 14-18 இந்த மாதிரிலாம் இருக்கும் பேட்டரியை பொறுத்து. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கும். தென் இதுக்கப்புறம் தான் சர்க்யூட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது மஸ்ட், இதெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட்டில் இதுவே கிட்டத்தட்ட காஸ்ட்லி ஆயிரும். ஒரு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ரெக்டிஃபையர் இதெல்லாம் சேர்த்துனாவே அரௌண்ட் 600 ருபீஸ்க்கு மேலே போயிடும். ஓகே, பட் அதெல்லாம் இல்லாமல் விலை கம்மியாக அதே நேரத்தில் நல்ல எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு தான் பாருங்கள் இந்த சர்க்யூட். இது SMPS பவர் சப்ளை. ஸோ நமக்கு தேவை ஒரு டிசி சோர்ஸ் தேவை பேட்டரிக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பேட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் யூபிஎஸ்சில் இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரியில் போட்டிருக்கோம் VRLA பேட்டரி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த LA அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு அர்த்தம். VR அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூ ரெகுலேட்டட் அப்படின்னு பேர். இந்த வேல்யூ ரெகுலேட்டட்னா என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்டில் வாட்டர் அடிக்கடி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறதோ மானிட்டர் பண்ணிகிட்ருக்க வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சீல்டட் டைப் பேட்ரி. இதை ரீகண்டிஷன் பண்ண முடியும். இந்த பேட்ரி இல்லை, எந்த பேட்ரி வந்தாலும் ரீகண்டிஷன் பண்ணணும். ஓகேவா? தெரிஞ்சிருந்தால் செய்யலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் அதை அவாய்ட் பண்ணுறோம். இந்த டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும், கேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணலாம், இல்லை அசிட்டிக் ஆட் பண்ணி இந்த பேட்ரி ரெடி பண்ணிடலாம். இது 12 வோல்ட் 7 ஆம்பியர் 7.2 ஆம்பியர். இதிலே 12 ஆம்பியர்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அது இல்லாமல் இன்னும் லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்னும் அதிகபட்சமான ஆம்பியர் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அதிகபட்சமாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குது. இது விலை கம்மி தான். இது அரௌண்ட் 350 தான் வரும், 350 ரூபா ஒர்க் வரும். இதில் ஆட்டோ கட் ஆஃப் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும். நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், பாருங்கள். பவர் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல க்ரீன் ஒரு இண்டிகேட்டர் எரியுது. சில கம்பெனியில் இந்த சார்ஜரில் க்ரீன் எரிஞ்சால் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, ரெட் ஆனால் சார்ஜ் ஃபுல்லுன்னு இருக்கும். சிலதில் அப்படி இருக்காது, ரெட் ஆனால் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், க்ரீன் வந்தால் ஃபுல்லுன்னு வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாம் பார்த்துக்கலாம், பழக்கத்தில் மாற்றிக்க முடியும். இது ஒரு SMPS சிலிக்கான் கண்ட்ரோல். இதில் SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளை இதில் இருக்குது, பவர் சப்ளை இருக்குது. விலையும் கம்மி தான், உங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட்டு இது ஓகே பாருங்கள், இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிலே இருக்குது. இது தனி ஒரு சர்க்யூட் போர்டு. இது ஒரு தனி ஒரு சர்க்யூட் போர்டு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் போர்டு, தனி ஒரு போர்டு. இதில் ஒரு LED இருக்கும், ப்ளூ கலர் LED இருக்கும். இதில் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். இதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் யூனிட். இந்த யூனிட்டில் மறுபடியும் பவர் ஆன் பண்ணுறேன், பாருங்கள், க்ரீன் எரியும். இதில் டாப் பாட்டம் 2 கவர் இருக்குது. உள்ளே கொஞ்சம் இன்சுலேஷன் கொடுத்துருக்கு. சுவிட்ச் மோட் பவர் சப்ளை,
இதில் 230 வோல்ட் அல்ல, 90 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யும், இந்த சர்க்கியூட் பக்காவாக ஒர்க் பண்ணும். 1 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் மேக்ஸிமம் வரைக்கும் இதை டெலிவரி பண்ணும். இதில் எஸ்எம்பிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இதே டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை முதல்ல காஸ்ட்லின்னு சொல்லிடுச்சு. ஒன்று விலை ஜாஸ்தி, இடம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும், ஏரியா ஹீட் இஷ்யூ இருக்குது, அதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. வோல்டேஜ் இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் டிசி வோல்ட்டு கூடி குறைஞ்சி வரலாம். பேட்டரிக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீரான இதில் பவர் சப்ளை இருந்தால் எப்பவுமே நல்லது. ஓகே, அப்போது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது போர்டு ஃபுல் போர்டு இருக்குது. நான் போர்டு வேணால் இன்னொரு போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ஒரு போர்டு. ஓகேவா? போர்டு இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஃபில்ட்ரு. இந்த இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 8 பின் ஐசி கொடுத்துருக்கு. DK1203 அப்படிங்கிற ஐசி. இது ஒரு ஹெச்எப் டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ கப்ளர், ரொம்ப ஃபியூ காம்பனன்ட்ஸ், அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் இதில் இருக்குது. இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 LED ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது இல்லையா, பாருங்கள், இந்த ஐசி ப்ளஸ் 2 LED LM358 அவுட்புட் வோல்ட்டை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. பேட்ரி ஆட் பண்ணாலும் இண்டிகேட் பண்ணும், பேட்ரி ஆட் பண்ணியிருக்கா இல்லையா, ஏன்னா அடுத்த வீடியோவில் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அப்போ இது தனி சர்க்யூட். இது இந்த LM358 ப்ளஸ் இந்த LED. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல SMD இந்த இடத்துல கொடுத்துருக்கும் காம்பனன்ட்ஸ். இந்த ஐசியினுடைய பயாசிங் ஃபுல்லாகவே எல்லாம் SMD காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது இது மட்டும்தான் இந்த சர்க்யூட்டில், இந்த சர்க்யூட் மட்டும்தான் இந்த ஐசியை விடுதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இதை பார்க்குறீங்களே, இது மட்டும்தான் பவர் சப்ளை. இது மட்டும்தான் பவர் சப்ளை. ரொம்ப ஃபியூ காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது இன்புட் ஏசியை இது வந்து 12 வோல்ட் டிசியாக மாற்றி கொடுத்தோம் இந்த சர்க்யூட். ஓகே, சரி, சர்க்யூட் அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். நம்ம பவர் சப்ளையில் பார்த்தோம்லையே அந்த போர்டு, இந்த போர்டினுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் பாருங்கள், இதில் 12 வோல்ட் பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட், எஸ்எம்எஸ் பவர் சப்ளை. அதாவது எஸ்எம்எஸ் பவர் சப்ளை கூட நாம் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் மினிமம் ஒரு 1 ஆம்பியர் இருக்கணும். ஸ்லோவாக சார்ஜ் ஏறினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பேட்டரி அப்படின்னு படுத்திட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுங்களேன், எனி டைப் ஆஃப் பேட்டரி, என்ன ஏற்கனவே நிறைய பேட்டரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. லெட் ஆசிட் பேட்டரி இந்த டைப்பு, இது சீல்டே டைப் லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட், பாலிமர், லித்தியம் அயான், இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக இல்லையா. எந்த பேட்ரி வந்தாலும் சரி, இது லைஃப் லாங்கு யூஸ் பண்ண முடியாது எந்த பேட்டரியுமே. ஒரு பேட்டரியுடைய சார்ஜிங் சைக்கிள் பீரியட் எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தால் 500 டைம்ஸ் 500 தடவை சார்ஜ் பண்ணலாம், டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு பேட்ரி வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேட்ரி வாங்கிட்டால் அது எவர் சைன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது எமர்ஜென்சி லைட், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எதில் வந்தாலும் சரி பேட்டரி ஒன்று தான். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 500 தடவை சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணலாம். அதுக்கு மேலே அது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் பண்ணாது. கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரியை ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ரீகண்டிஷன் பண்ணலாம். ரீகண்டிஷன் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, ரீகண்டிஷன் பண்ணியும் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நமக்கு ஒரு யூனிட்ரியில் விலை ஜாஸ்தி வரும். நம்ம எல்லாமே ஃபில் பண்ணணும். ஒரு 2 kV போடணும். 1 kV சஃபிஷியன்ட் ஒரு வீட்டுக்கு. நமக்கு ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் ஒரு 2 ஃபேன், 2 டியூப் லைட், இல்லை எமர்ஜென்சிக்கு ஒரு மிக்ஸி ஆன் பண்ணணும்,
இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு தேவைப்படும். ஓகே, அப்போது 1 kV சைன் வேவ் இன்வெர்ட்டர் கண்டிப்பாக வேணும். ஓகே, அதை பற்றி வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ பேட்டரின்னு எடுத்துகிட்டா 500 டைம்ஸ் தான் டிஸ்சார்ஜிங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டுமா, ஒரு பேட்ரி வாங்குகிறோம், புது பேட்ரி ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு 4 hours ஆகுதுன்னு வச்சுங்களேன். டே பை டே என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த சார்ஜிங் டைம் வந்து கூடிக்கிட்டே போகும். அதாவது இனிஷியலாக 4 மணி நேரத்தில் சார்ஜ் ஆன பேட்ரி 4 ஆக 10 மணி நேரம் சார்ஜ் பண்ண தான் சார்ஜ் ஏறுங்கிற மாதிரி வரும். ஓகே, இதெல்லாம் வராமல் ஒரு கரெக்டாக லெவலாக வரக்கூடிய பேட்டரியெல்லாம் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் சொல்லி பேட்டரி. அதில் வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் சொல்லி ஒரு சர்க்யூட்லாம் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வரும். இது நார்மலாக ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த இடத்துல வரக்கூடியதுலாம் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் யூஸ் பண்ணுவோம். அதில் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம், கண்ட்ரோலிங் போர்டு இருக்கும், பிஎம்எஸ். அதை பற்றிய டீட்டெயில்ஸு, சர்க்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் நம்பர் ஆஃப் செல்ஸை பொறுத்து அந்த பிஎம்ஸ் மாறுபடும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லாமே ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஃபீல்டு எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அதனால தான் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எங்களுடைய ஆன்லைனிங் ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைனிங் ட்ரைனிங் கிளாஸில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றிய கிளாஸஸ்லாம் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. யார் வேணால் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. படித்து வச்சுங்க. ஃபியூச்சரில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வலுவான தொழிலாக மாறும். கண்டிப்பாக அதுதான் வரும். ஏன்னா இதுக்கு எதுவும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இது ஹார்ட்வேர் சப்ஜெக்டு. இதுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டோ ஷார்ட் மெத்தடோ ஒன்றும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் தான் பண்ணி ஆகணும், ப்ராடக்டில் ரெடி பண்ணி ஆகணும். அதனால தான் ஒவ்வொரு சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யாருக்கு வேணாலும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த சப்ஜெக்ட் புரியணும், போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, சரி. இந்த பேட்ரி என்ன உங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து வருஷ கணக்காக ஒரு பேட்ரி வாங்கி 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். நிறைய கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க வாரண்டி. 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸு, 48 மந்த்ஸு, ஏன் 60 மந்த்ஸ், 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது, கம்பெனியெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம், சர்க்யூட் பார்க்கலாம். பாருங்களேன், இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 90 வோல்ட்டு 290 வோல்ட்டு. இதில் ஏசி கொடுத்தோம்னா இது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். தென் டிசியாக மாறிடும். இங்கே இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐசி DK12 பாருங்கள், 1203. இந்த ஐசி 8 பின் இருக்குது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வரக்கூடிய மொபைல் சார்ஜர், ஆல் SMBS, எல்லா கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்துலேயும் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக ஒர்க் பண்ணும். இந்த ஐசிக்குள்ளே எல்லாமே இன்கோஆப்ரேட்டட் இருக்கும் பக்காவாக இந்த ஐசியில். இந்த ஐசிக்கு தேவை என்னென்னா ஒரு பவர் சப்ளை, தென் ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் இதுக்கு தேவை. இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு, பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியினுடைய 8வது பின் 7வது பின் இதுதான் சப்ளை பாயிண்ட்டு. இந்த சப்ளை பாயிண்ட் நேராக உங்களுக்கு ப்ரைமரி காயில் வழியாக வந்துடும். இது ஒரு SM டிரான்ஸ்ஃபார்மர், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. உடனே சுவிட்சிங் ஆக ஆரம்பிக்கும். இதுக்குள்ளேயே இன்னரில் ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட் இருக்குது. இன்னரில் ஒரு ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் இருக்குது, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது. பின் நம்பர் 2 தான் ரெஸ்பான்ஸு. பின் நம்பர் 5 வந்து ஃபீட்பேக். அவுட்புட்டில் என்ன வருது, லோடு ஆட் பண்ணியிருக்கா, லோடு ஆட் பண்ணலையா, கரண்ட் டேக்கன் எப்படி இருக்கும் அப்படிங்கெல்லாம் சென்ஸ் பண்ணக்கூடியதுக்கு இந்த 5வது பின். இந்த 5வது பின்னில் வந்து என்ன, ஒரு ஆட்டோ கப்ளர் ஆட்டோ கப்ளர் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து போட்டோ டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல IR சென்சார், ஒரு LED இருக்குது.
இது எமிட் ஆகிற லைட்னுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இந்த டிரான்ஸ்மிட்டர் பேஸ் வோல்ட் மாறும். இந்த பேஸ் வோல்ட் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன உங்களுக்கு இந்த 5 பின்னுடைய வோல்ட் வந்து மாறும். இதன் மூலிமா இந்த ஐசி வந்து அவுட்புட்னு சென்ஸ் பண்ணிக்கும். சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட்டில் அப்படியெல்லாம் அமைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளாக டிசைன் முடிஞ்சிடும். ஓகேவா? இது செகண்டரி ஏசி டிசியாக மாறுது. அவுட்புட்டு வரதை பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டி நடுவில் ஒரு காயில், ஒரு 5 ஃபில்டர்னு சொல்லுவோம். பியூர் டிசி வரும். இந்த இடத்துல அவுட்புட் வந்து லோடுக்கு போகும். நம்ம எந்த லோடுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல இந்த அவுட்புட் வோல்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டோ கப்ளர் இருக்குது. ஆப்டோ கப்ளர் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. ஜீனர் டயோடினுடைய வோல்டேஜை பொறுத்து இந்த இடத்துல சேஃப்டி டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சர்க்யூட்டில் எதே பார்க்கலாம், சேம் சர்க்யூட் தான். கொஞ்சம் இப்போ பாருங்கள், இது ஒரு சர்க்யூட். கொஞ்சம் விசிபிளாக இருக்குமா? கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் ஓகே. சேம் அதே தான் DK1203 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா சேம் 90 வோல்ட்லேருந்து 290 வோல்ட் இன்புட் ஏசி கொடுக்குறோம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது ஸ்னூப்பர் சர்க்கிட் பேர். இது ப்ரைமரி, செகண்டரி. இன்னும் சொல்ல போனால் ஃப்ளைபேக் ஆசிலேட்டர், ஃப்ளைபேக் SMBS அப்படின்னு பேர். இதுதான் அந்த ஐசி. இந்த ஐசினுடைய 5 பின்லேருந்து அந்த ஆட்டோ கப்ளர் ஒரு ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்கும். அவுட்புட்டில் இந்த இடத்துல ஒரு TL431 இருக்குது. இதை பற்றி நடத்தியிருக்கோம். வேரியபிள் ஜீனர் டயோடுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதன் மூலிமா நம்ம இந்த ஜீனர் டயோனுடைய வேல்யூவை நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதை பற்றி வீடியோ போட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ஓகே. இந்த TL431 இல்லாத பவர் சப்ளை கிட்டத்தட்ட கிடையாது. ஓகே. ஸோ அது அவுட்புட்டை வோல்ட்டை சென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சென்ஸ் பண்ணுறது மூலிமா இதனுடைய IR LED கண்டக்ட் ஆகும். இது கண்டக்ட் ஆகிறத பொறுத்து இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகிறத பொறுத்து இந்த ஐசி ஃப்ளைபேக் பின் நம்பர் 5 புரிஞ்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிலேஷன் சுவிட்சிங்கெல்லாம் மாறி அவுட்புட் இன் ஆர்டர் டு கெட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்கும். லோடு வேரியேஷன், சிம்பிளஸ்ட் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் பவர் சப்ளை. ஓகே. இதை தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிம்பிளாக ஒரே ஒரு இந்த போர்டில் வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டாக இந்த இடம் வந்து இது கண்ட்ரோல் செக்ஷன். இது கண்ட்ரோல் செக்ஷன் விட்டுருவோம். இது மட்டும்தான் பவர் சப்ளை. ரொம்ப சிம்பிளாக ஒரு மெயினாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஐசி ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரிட்ஜிரேட்டர் பேர் கூட ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்பைன் டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் தேவையான டூல்ஸ் எல்லாம், ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், எங்கிட்ட இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெர்ட்டர் யூபிஎஸ் ஆன் பண்ண உடனே டிசியிலேருந்து உடனே வோல்ட் அப்படியே வெளியே வந்துடுமா, 230 வோல்ட் ஏசி வந்துடுமா அப்படின்னா உள்ளுக்குள்ளே போர்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் அவுட்புட்டில் வருமானு கேட்டால் வராது. எப்போ வரும்? லோடு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். லோடு இல்லைன்னா வராது. அதாவது பேட்டரி இல்லைன்னா வராது. அப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வோல்ட் வரும். நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.